மகர ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு வர ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 7.5 சனி முடிகிறது. 7.5 சனி முடியுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அது. ஆனால் இதையும் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம வழக்கமாக சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி கும்பத்தில் சனி இருக்கும்போது 7.5 சனியுடைய கடைசி பார்ட், அது ஒரு பாத சனியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சனி சொந்த வீட்டில் இருந்தார். ஆட்சி பலத்தோடு சேர்ந்து மூலத்திரிகோண பலம்ன்றதும் அந்த ராசியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. காலபுருஷனுடைய 11ஆம் இடத்துல அவர் இருந்தார். இதெல்லாம் ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை. இப்போ 3ஆம் இடத்திற்கு வராரு சொல்லும்போது நேரடியாகவே உங்களுக்கு நல்லது தான். 3 சனி ரொம்ப நல்லது. அப்போது இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய சனின்னு சொல்கிறது 7.5 சனி முடியறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. வேறு ராசிகளுக்கு அது பொருந்தும். அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கூட அவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி தான் அவர் பலமாக இருக்கார். இதையே கூட கும்பராசிக்கு இன்னொரு வீட்டில் மகரத்தில் சனி பலமாக இருந்தாலும் கூட 12ஆம் இடமான விரயஸ்தானமாக அது போகும். ஆனால் மகரத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமாக அது இருக்கிறதுனால அங்கே சனி இருக்கும்போது நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனால் வருமானத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஃபேமிலியை மிஸ் பண்ணி போய் தனியாக இருந்து சம்பாதிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போது உங்களுக்கு இப்போது இந்த 3ஆம் இடத்தில் சனி வரும்போது என்னென்னா, டிரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். மனைவியை, குழந்தைகளை, தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து வெளியூரில் வேலை பார்த்த ஒருத்தர், அது ரொம்ப எனக்கு நல்லா இருக்குது, நான் அங்கேயே செட்டில் ஆக போகிறேன்னா வேறு, இல்லை திரும்ப நான் இங்கே வரணும் அப்படின்னா, இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு டிரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்திருந்து வேலைக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சகோதர பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லபடியாக இருக்கும். சகோதரர்களோடு ஒத்து போல அது ஏதோ ஒரு தகராறு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமப்படுறது, அம்மா அப்பா ஒருத்தர் மேலே தான் பாசமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, ஒருத்தருக்கு தான் நிறைய செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி நினைக்கிறது, அவரை படிக்க வச்சாங்க என்னை படிக்க வைக்கல, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணாங்க நிறைய செஞ்சாங்க எனக்கு அது அப்படின்ற மாதிரிலாம் எந்த வகையில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இப்போது சேர்ந்து ஒரு பாண்டிங் உங்களுக்கு வரும். சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பலமடையும். 3 சனி வரும்போது சகோதரர்களுக்கு பிரச்சனை தானே வரணும். சகோதர ஸ்தானத்தில் சனி வந்தான்னா இதை 2 விதமாக மறுக்க முடியும். ஒன்று, சனி உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்களுக்கு நல்லது செய்யணும். சகோதரருடைய சப்போர்ட் இருந்தால் நல்லது தானே நமக்கு, அதை கொடுப்பேன். 2வது, சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் எப்பயுமே ஸ்ட்ராங் பண்ணுவார், ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். அதனால் உங்களுக்கு அந்த சகோதர பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்கள் இல்லாதவர்களுக்கு அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஒருத்தர் இந்த காலத்தில் கிடைப்பார். படிக்கிற இடத்துலையோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, புதுசாக போய் இருக்கிற இடத்துலையோ, அப்படி நீங்கள் ஆஸ் அ பிரதராக நான் நினைக்கிறேன், ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியும். அந்த பலன் உங்களுக்கு இருக்கிறது. மிகச்சிறந்த பலனாக என்ன சொல்லலாம்னா, நீங்கள் என்னெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். 3ஆம் இடத்தை என்ன சொல்லணும்னா, தன் முயற்சி, சுய முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். துணிவு, தைரியம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். காரிய ஜெயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சனி வர்றதுனால நீங்கள் தைரியத்தோடு ஒன்றை நம்பி செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இது உறுதி, 100%. நீங்கள் வெற்றி பெறலைன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதை முழுசாக நம்பலை, இல்லை முழுசாக நீங்கள் அதற்காக உழைக்கலை, அது கிடைக்கும்ன்ற அந்த ஒரு தைரியம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். படிப்போ, வேலையோ, பிஸ்னஸோ உங்களுக்கு நம்பிக்கையோடு துணிந்து தைரியமாக இருக்கும்போது கட்டாயம் கைகூடக்கூடிய ஒரு காலம்னு இதை சொல்லலாம். இந்த 3ஆம் இட சனி அவ்வளோ சிறந்த பலனை உங்களுக்கு தருவார். அதன் பிறகு இந்த 3ஆம் இட சனியில் வேறு பலன்கள்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஃபெயிலியரான விஷயங்களை செஞ்சு சக்ஸஸ் பண்ண முடியும். அது தேர்வு தோல்வி அடைஞ்சிருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் எழுதுனீங்கன்னா வெற்றி. நிறைய இன்டர்வியூக்கு போயும் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சிடும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1க்கு மேற்பட்ட முறையை செஞ்சும் கூட நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், ஆனால் வேலைக்கு போகிற விருப்பமே இல்லை, நான் முழுக்க பிஸ்னஸ்க்கான ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வரும். திருமணத்திற்காக நிறைய முயற்சி செஞ்சும் கூட கைகூடல, இப்போ கிடைக்கும். புத்திரப்பேர் தடையாயிட்டே இருக்குன்னு சொன்னால் இப்போ கிடைக்கும். வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும். இப்படி எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, அந்த நம்பிக்கையும் தைரியமும் ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறிடக்கூடாது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுபோல் குருட்டு தைரியம், குருட்டு முயற்சியை செஞ்சிடக்கூடாது.
எதை செஞ்சாலும் பக்கவாக ஒரு பிளானோடு நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வேலையை கற்றுக் கொடுத்த குருவை வழிபட்டு வேலையை செய்யுங்க. படிக்கிறீங்களா, அவங்களுடைய ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு தெய்வம். அவங்க சேலரிக்கு அவங்க வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி இப்போது கொஞ்சம் பேர் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவர் அந்த பொசிஷனுக்கு வராருன்னா அந்த ஜாதகத்தில் குருவுடைய தன்மை இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதுபோல் வேலை பார்க்கும்போது அந்த வேலை சொல்லி கொடுத்தவங்க, பிஸ்னஸ் பண்ணும்போது யாரெல்லாம் காரணமாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் வழிபடுறது, அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா நன்மைகள் செய்கிறது, அவங்கக்கிட்ட வாழ்த்துக்களை பெறுவதுன்னு சொல்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். அதுபோல் விநாயகப் பெருமான் வழிபாடு முழுமுதற் கடவுள். 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எந்த ஒரு செயலையும் விநாயகப் பெருமானை வழிபட்டு ஒரு சூரத்தேங்காய், சதுர் தேங்காய் போட்டு உடைச்சிட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அற்புதமாக உங்களுக்கு காரிய ஜெயமானது உண்டாகும்.